இந்த வீடியோவில் நம்ம வந்து பேனல் சீட்டை வச்சு செட்டு போட்டோம், புதுசாக ஒரு செட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டியல். இதை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு மேலே தான் அந்த சீட்டை வச்சு ஆணி வச்சு அடிக்கணும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து கிலோ வந்து 30 ரூபா. செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினது. இது ஒரு 1000 ரூபா பக்கம் வந்துச்சு. இது வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சவுக்கு கம்புலாம் வாங்கி வச்சுருக்கு. சவுக்கு கம்பை வச்சு சுற்றிலும் 6 கால் ஊனியிருக்காங்க. 6 கால் ஊனிட்டு அதுக்கு மேலேயும் சவுக்கு வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பட்டியலை வந்து குறுக்க வந்து 3 அடி சீட்டு, அதனால் 3 அடி கணக்கு பண்ணி அடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் சீட்டை வந்து விரித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கி நம்ம வந்து ஆணி போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பட்டியலில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அடித்து நம்ம வந்து இது வந்து இந்த ஓலை செட்டு போட்டவங்களை வச்சு தான் போட்டோம். நம்ம கொஞ்சம் பார்த்து சொன்னோம், அது மாதிரி அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஃபுல்லாக சீட்டு வந்து அடிச்சிட்டாங்க மேலே. இதோட அவங்க வந்து வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் அடுத்த உள்ள வேலையெல்லாம் நான் ஒரு ஆள் தான் பார்த்தேன். வேறு கம்பெனிக்கு சப்போர்ட்டு கூட ஒரு ஆளும் இல்லை. 4 பேர் வந்தாங்க. 6 கால் ஊனிட்டு அதுக்கு மேலே வந்து சீட்டை வச்சு அடித்து கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓலை தட்டி கொஞ்சம் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஓலை தட்டி ஒரு 4 தட்டி வாங்கி அதை வந்து உள்ளே கூடி கட்டி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சீட்டு வந்து கொஞ்சம் ஹீட் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றிலும் இந்த பட்டியலை வந்து வாங்கி வச்சுருக்க பட்டியலை வந்து 3 அடி நம்ம சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிலும் அடித்து அதுக்கு மேலே வந்து சுற்றிலும் சீட்டு இந்த பேனல் சீட்டு வந்து சுற்றிலும் இந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரி சுற்றிலும் வந்து அடிக்கணும். அதுக்காண்டி தான் அந்த பட்டியல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஹைட்டோ கீழேருந்து அதுக்கேற்ற மாதிரி பட்டியல் வச்சு அடிச்சிருக்கோம். சுற்றிலும் அந்த கம்புக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டில் வந்து அடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா வலை, மீன் வலை, பொடி வலை. இது வந்து நம்ம வாங்கினோம், கடையில் தான் ஆர்டர் கொடுத்து வாங்கினோம் ஆன்லைனில். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 800 ரூபா பக்கம் வந்துச்சு. இதை வந்து உள்ளே பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சுற்றிலும் கட்டியிருக்கோம். சுற்றிலும் மேலேருந்து கீழே வரைக்கும் கட்டியாச்சு. அப்புறம் இந்த வலை பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வலை ஏற்கனவே நம்மகிட்ட இருந்துச்சு, முன்னாடி இருந்தே இருக்குது. இதையும் அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டாக கட்டியிருக்கோம் சுற்றிலும். இது வலை பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 5 அடி ஹைட்டு தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் 2ஆக வலையை போட்டு குறுக்க வந்து இந்த மஞ்சள் கலர் கயிறை வச்சு குறுக்க வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கோம். நல்ல சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாகவே இருக்குது. இப்போ 10 அடி ஹைட்டுக்கு வந்திருக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா டைட்டாக இழுத்து கெட்டு கம்பியை வச்சு கட்டியிருக்கோம். கட்டிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து இதுக்கு மேலே வந்து பேனல் சீட் தான் அடிக்க போகிறோம். அதனால் அதுக்கு கீழே வந்து வலை இருக்கணும்னு தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்ல கயிறு குறுக்க போட்டு வலையை வந்து நல்லா இழுத்து கட்டியாச்சு. அவங்க செட்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. மற்ற இந்த சுற்றி இருக்க வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துருக்கு தனியாளாக, வேறு யாரும் கிடையாது. நம்ம வந்து வேலை சம்பளம் ஆள் சம்பளம் எல்லாம் குறைக்கணும்னா நம்ம தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தே ஆகணும். இதெல்லாம் போட்டு கொடுக்கணுன்னா அவங்க இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு 3000 கேட்டாங்க. அதனால் சரி அப்படின்ட்டு இதுவே நம்மளே போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் அதே மாதிரி பேனல் சீட்டை ஒரு வருஷம் ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டி ஆணி போட்டு அடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ள கீழேருந்து எதுவும் பூச்சி, பாம்பு, எலி அந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால் மண்ணுக்குள்ளேயும் கீழே வச்சு இது வந்து பழைய கல், சும்மா வெளியே கிடந்த கல்லை தான் பிறக்கி சுற்றிலும் 2 பக்கமும் அடித்து வச்சுருக்கோம். சீட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் அடித்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் மண்ணை போட போகிறோம். ஏன்னா வெறும் மண்ணை மட்டும் போட்டோம்னா சீட்டு வந்து நெளிஞ்சிட்டு மண் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடும். இதுவே 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த நல்ல கல், பெரிய கல்லை சுற்றிலும் வச்சாச்சுன்னா மண் போட்டாலும் வந்து சீட்டு வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் நவலாது. அது வந்து சேஃபாக சுற்றிலும் அதே மாதிரி கட்டமாக இருந்துக்கிடும். அதே மாதிரி மண்ணை போட்டு பார்த்திங்கன்னா கல்லை வச்சு ஃபுல்லாக அடிக்காச்சு, கொஞ்சம் மேடாக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டிருக்கோம். செம்மண்ணை போட்டு இதுக்கு மேலே வந்து எம்சண்ட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் கோழி எச்சம்லாம் வந்து சீக்கிரம் வந்து அந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து உறிஞ்சிரும் டக்குன்னு. அதனால் போட்டு இது பார்த்திங்கன்னா பாதை வாசலில் வந்து நம்ம கதவை திறக்கையில் கோழி வந்து டக்குன்னு வெளியே ஓடி வந்துடும் தீவனத்தை பார்த்துட்டு. அதனால் அப்படி வராமல் இருக்கணும்ன்ட்டு பேனல் சீட்டை வந்து 2ஆக மடித்து அதை வந்து ஆணி போட்டு அடித்து வச்சுருக்கோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கதவும் நம்மளே தான் செஞ்சோம். நம்ம வாங்கிட்டு வந்த பட்டியல் வச்சு கதவும் நம்மளே தான் செஞ்சுருக்கு.
இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா மொத்தம் ஒரு 12,000 பக்கம் வந்திருக்கு. சவுக்கு கம்பு வந்து ஒரு 6,000. ஆள் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு 1000 4,000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள மண்ணெலாம் போட்டதும் ஆள் தனியாக தான் வச்சு எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 1,500 ஆயிடுச்சு. இந்த வலை அந்த பட்டியல் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 12,000 வந்துச்சு. ஷெட்டோட அளவு பார்த்திங்கன்னா 15க்கு 15 அந்த மாதிரி சைஸில் இருக்குது. கோழியெல்லாம் உள்ளே விட்டாச்சு. கோழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்றுக்கு ஷெட்டு போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, 2-3 மாதம் பக்கம் ஆகிட்டு. காற்றுக்குலாம் ஒன்றும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.